அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் தயால் சாரை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ எனக்கு ஒரு 5 இயர்ஸா தயால் சாரை தெரியும். கொன்றால் பாவம் படத்துக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கதை சொன்னாங்க. அந்த டைமில் அது பண்ண முடியல. ஆ, நம்ம டக்குன்னு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு கால் பண்ணோம். சார் அந்த படத்தை முடிச்சிட்டேன் சார், எடிட்டிங்கில் இருக்குன்னுவாரு. அதே மாதிரி அதனால அப்போ முடிவு பண்ணிட்டேன், இவர் எப்போ கால் பண்ணாலும் உடனே நம்ம எடுத்துடணும். மிஸ் பண்ணால் அவர் படத்தை எடுத்து முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த படம் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் பண்ண போகிறேன்னாரு. அவர் ஃபோனு அடுத்த செகண்ட் எடுத்துட்டேன். சார் சொல்லுங்கள் அப்படின்னா, சார் நம்ம ஒரு படம் ஒன்று பிளான் பண்ணுறோம். எப்போ சார் ஷூட்டிங் போனால் ஒரு வாரத்தில் ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லுவார். எத்தனை நாள் சார்னா, அப்போ அதுக்கு தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் சொன்னார். 22 நாள் சொன்னார். ஆனால் அதையும் 18 நாளில் முடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கோட ஸ்கிரிப்டை எனக்கு கொடுத்தாரு சார். நீங்கள் சார் இந்த படித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார். லாஸ்ட் இயரில் கொடுத்தாரு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னு. என்றைக்குமே அவருடைய கதைகளில் ஒரு பொலிட்டிக்கல் லேயர் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அது மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்து ஒன்று, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே அது ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ அதை உணர்ந்து அதை கரெக்டாக அது ஒரு கமர்ஷியல் இதில் அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணுவார். நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன், சார் நீங்கள் ஒரு பெரிய படம் பண்ணுங்கள் சார், நீங்கள் ஒரு பெரிய ஆக்டர் வச்சு ஒரு பெரிய படம் பண்ணுங்கன்னா, அவருக்கு அந்த இது இல்லை. அவருக்கு போயிட்டு ஒரு 15 நாளில் படத்தை போய் ஷூட் பண்ணிட்டு வந்துடணும். ஆனால் அதை பயங்கரமாக பண்ணுவார். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கோட இது ஃபுட்டேஜ் கூட நான் பார்த்தேன். சூப்பராக வந்திருக்கு படம். நல்ல ஒரு அந்த மரண தண்டனை அது அவசியமா இல்லையா அப்படின்ற ஒரு கருத்தை பேசுகிற படமாக இருக்குது. நல்லா இருக்குது. வெற்றி, உங்களுடைய செலெக்ஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ் நல்லா இருக்குது. நல்லா பண்ணுங்கள் அப்படியே. பிரிகதா, ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் விஷஸ் டு ஆல் த கேஸ்ட் அண்ட் க்ரூ. தர்புகா சிவா ப்ரோ, உங்கள் மியூசிக் என் லைஃப்பில் ஒரு பெரிய இது ப்ளே பண்ணியிருக்கு. உங்களால் தான் எனக்கு கல்யாணமே ஆச்சுது. ஆமாம். ஸோ பொண்ணு பார்க்க போகிற இடத்துல என்றைக்குமே பொண்ணு பாட்டு பாடணும்னு சொல்லி கேட்பாங்க. நான் சும்மா கேட்டேன், பொண்ணுக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஏன் பொண்ணு தான் பாடணுமா, மாப்பிள்ளை பாடட்டுமேன்னு சொல்லிட்டாங்க டக்குன்னு. ஸோ அப்புறம் உங்களோட விசிறி பாட்டை பாடி கரெக்ட் பண்ணி தான், குடும்பத்தை கரெக்ட் பண்ணி தான் எனக்கு கல்யாணம் ஆச்சுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அது சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு படம். இந்த மாதிரி படங்கள் வரணும் தமிழ் சினிமாவில். நல்லபடியாக ஹிட் ஆகட்டும். விஷஸ் டு ஆல் த கேஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். எங்களோட இன்வைட்டை ஏற்று இங்கே வந்திருக்க ப்ரெஸ் பீப்புள், மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆரோ பிரதர், எங்களோட இன்வைட் ஏற்று வந்திருக்கு. ஸோ லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு, இந்த படத்தோட ப்ரொடியூசர் இன்றைக்கி வரல, சபரீஷன். அவரும் நானும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி கொன்றால் பாவம் படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். பார்த்துருக்கேன் அப்படின்னு. அந்த டேரக்டர் உங்களை பார்க்கணுமா, மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் நான் தயால் சாரை மீட் பண்ணேன். ஸோ வெரி ஹாப்பி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. கூட நடித்த அத்தனை பேருக்கும் என்னோடய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். தயால் சார் மாதிரி ஒரு பிளான்டு பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணது. ஸோ உங்களை மாதிரி நானும் படம் பார்க்குறதுக்கு அவளை காத்துட்ருக்கேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு பார்த்து. இது டைரக்டர், அவரை பற்றி நிறைய பெருமையாக பேச வேண்டியது கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லிக்கிறேன், இவர் 3வது படம் தான் எடுத்திருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 19 படம் கன்னடத்தில் நடிச்சிருக்காரு, பண்ணியிருக்காரு, இயக்கியிருக்காரு. அவர் தமிழில் இன்னும் ஒரு 50 படம் 100 படம் எடுக்கணும். அவ்வளோ ஒர்க்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஆர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையில் இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், இத்தனை மணிக்கு முடிஞ்சிடும் சார், நீங்கள் போயிடலான்னு இன்றைக்கி ஃபுல் டேட்டு வாங்கிட்டு ஒரு மத்தியானம் 3 மணிக்கு நீங்கள் போகலாம் சார்னு சொல்லிவிடுவார். அதே மாதிரி டப்பிங் ஆகட்டும், அவர் டைலாக்கு எழுதி கையில் கொடுத்து அது அந்த கண்ணை சொல்லி கொடுத்ததாகட்டும், எல்லாமே பன்னீர் சார் சொன்ன மாதிரி அப்படியே ஞாபகத்திலே இருக்குது. இவர் நிறைய வேலை செய்யணும், நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய படம் எடுக்கணும். அந்தளவுக்கு வேலை தெரிஞ்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. இறைவன் அருள் கண்டிப்பாக அவருக்கு வேணும். நிறைய படம் ஹிட் ஆகணும். இந்த படம் வெற்றிக்கும் நம்ம டைரக்டருக்கும் மிகப்பெரிய, இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதித்து கொடுக்குற ஒரு நல்ல படமாக வரும். இறைவன் அருளால் இது மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, ஹாய், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி இந்த படத்தில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு. ரொம்ப எல்லாருமே சொல்லிட்டாங்க டைரக்டரை பற்றி. ஆல்ரெடி நான் சொல்ல வந்தது எல்லாமே. ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட். அண்ட் நான் ரொம்ப குயிக்காக இந்த படத்தில் எனக்கு எல்லாமே ரொம்ப குயிக்காக நடந்துச்சு. ஷூட்டிங் டேட்டும் குயிக்காக முடிஞ்சிருச்சு, ரொம்ப கம்மி நாள்.
நாங்கள் வந்து ஓகே சொன்னதும் மீட்டிங்கும் ரொம்ப குயிக்காக ஆச்சு. டக்குன்னு இந்த படம் சைன் பண்ண எல்லாமே ஸோ குயிக். ஸோ ஒரு வாரம் முன்னாடி தான் எனக்கு கால் வந்தது. அண்ட் ஆல்சோ சிவா சார் கிட்ட இருந்தும் கால் வந்தது, இந்த படம் பண்ணுமா, நல்ல படம்னு. ஓகே சார், நான் போய் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். அம்மா கிட்ட கால் பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் சார் கிட்டேருந்து கால் வந்தது. நான் போய் மீட் பண்ணுறேன். நம்மளுக்கு எப்போவுமே வந்து சில பர்சன்லாம் பார்த்தா நம்ம சினிமா ஃபீல்டில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. எல்லாருமே தாண்டி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் ஒரு ஃபாதர்லி ஃபிகராக வந்து எனக்கு இருந்தார் டே 1 அண்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே. நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து நாங்கள் நிறைய விஷயம் பேசி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலி. ஸோ அதுவே வந்து எனக்கு என்ன படம் ஒர்க் பண்ணாலும் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த பீப்புள் எப்படி இருக்காங்க அண்ட் எப்படி மதிக்கிறாங்க அண்ட் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட்டை தாண்டி ஆஸ் அ பர்சனாக அவங்க எப்படி இருக்காங்கன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி சார் வந்து ஆஸ் அ பர்சனாக ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே வந்து 100 out of 100 தான் எனக்கு. ஸோ சச் அ குட் ஃபிலிம், சச் அ கண்டென்ட் ஃபிலிம். அண்ட் சார் வந்து இன்ட்ரோ பண்ணியிருந்தார், பேசியிருந்தார் இந்த படத்தை பற்றி என்ன மாதிரி இருக்கும்னு. எனக்கு எப்போவுமே ஒரு ஃபீலிங் என்னவாக இருக்கும்னா, எப்போவுமே இருக்கும் கான்ஸ்டன்ட் அது. நம்ம தப்பாக இந்த காலத்தில் பிறந்துட்டோமோ, நம்ம ஒரு 80s 90s பிறக்க வேண்டிய ஆளோ. ஏன்னா பண்ண படம் பண்ணுற படம் எல்லாமே நான் வந்து 80s 90s தான் பண்ணுறேன். ஒரு வேளை தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஃபீலிங் எப்போவுமே இருக்கும். ஈவன் இட்லி கடையாக இருக்கட்டும், ஈவன் நான் இதுக்கப்புறம் பண்ணுற படம் சத்யவான் சாவித்ரின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், ரிலீஸ் ஆகும் ஒரு 2 monthsல. கீர்த்தி சுரேஷ் மேம் அண்ட் சார் பண்ண படத்தில் எல்லா படமுமே ஒரு 80s 90s. ஸோ ஐ திங்க் இந்த படமும் அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல். என்னதான் எல்லா படமும் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். கொஞ்சம் ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய பாட்டியை மைண்டில் வச்சுட்டு நான் நடித்த படம் இது. நான் வந்து சார் கிட்ட கூட ஷேர் பண்ணதில்லை. என்னோடய பாட்டிக்கு வந்து 4 பசங்க. என் அப்பா அண்ட் 2 அத்தை அண்ட் இன்னொருத்தங்க சேர்த்து 4 பசங்க. என்னை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் எங்கே இந்த படத்துக்குள்ளே வந்து சோல்ஃபுல்லாக இறங்கினேன்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஒரு குழந்தைய மேலே கையில் வச்சுக்கணும், ஒரு குழந்தைய வந்து கீழே வச்சுக்கணும், ஒரு பொண்ணு ஒரு பையன். நீ கேரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உன்னோட ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணுற ஷாட். அதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட் எடுத்த ஷாட். ஐ ரிமெம்பர். அந்த பிக்சரில் வந்து நான் என்னோடய பாட்டியே வந்து நினச்சி ஐ ஜஸ்ட் வெண்ட் இன் டு ஹர் சோல் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்ட ஒரு ஃபீலிங். ஸோ அதை நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக எனக்குள்ளே போயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அண்ட் வெயிட்டிங் எப்போ இந்த படம் நடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி படம் ஆரம்பிச்சது, எல்லாம் நடந்தது. ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட், ரியலி சார். ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னல் அண்ட் இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ தெரிஞ்சு எப்படி சார் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் தான் வரும் எங்களுக்கு. ஐ ஆம் ஸோ ப்ரவுட் டு பி அ பார்ட். அண்ட் நிஜமாகவே இந்த ஃபிலிம் பாட்டியை நினச்சி பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய படம் பார்ப்பீங்க. அண்ட் என்னோடய ஜேர்னி அது எப்போவுமே லைஃப் லாங். நான் வந்து ரீசெண்டாக கூட என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் லோ ஆச்சு எனக்கு லைட்டாக. நம்மளுக்கு வந்து எப்போவுமே நான் கொஞ்சம் ஒர்க்கஹாலிக். ஏதாவது படம் பண்ணல ஒரு ஏதாவது பண்ண முடியலன்னா நான் கொஞ்சம் லோ ஆகிடுவேன். அதுக்கு ஒரு மாதம் ஒரு வாரம் எடுத்துப்பேன் நான் திருப்பி பேக் டு ஃபார்ம் வரத்துக்கு. அப்போ சொல்லிட்டு இருந்தேன், என்ன இது ரொம்ப லேட் ஆகுது, எனக்கு நான் பண்ண பிளானிங்கில் எதுவும் நடக்க மாட்டேங்குது. நம்ம சினிமாவில் எல்லாருக்கும் பீங் அன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும். அப்படி ஆகும்போது அவங்க சொன்னாங்க, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னல, நீ தான் சாகிற வரைக்கும் நடிக்க போறியே, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டா. ஸோ அதனால் நான் இதை எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ பீயிங் தட் மச் பேஷனேட் அண்ட் பீயிங் இன் தி சினிமா, நான் எப்போவுமே விடாமல் தொடர்ந்து என்னோடய முயற்சியை வந்து பண்ணிகிட்டே இருப்பேன் சினிமாக்காக. அண்ட் கண்டிப்பாக இன்னும் நிறைய படம் பண்ணுவேன். அண்ட் இதுக்கு மேலே நிறைய இடத்துக்கு போவேன்ற எய்மோட ஐ எம் ஜஸ்ட் விஷிங் அண்ட் ஐம் விஷிங் த க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் myself for doing this film. I'm so happy to be a part again and thank you so much for all the cast and crew. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. and thank you so much for மியூசிக் டைரக்டர். உங்களோட மியூசிக்கில் வந்து இந்த படத்தில் நான் வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். நான் உங்களோட பெரிய ஃபேன். முதல் நீ முடிவும் நீலேருந்து எல்லா சாங்குமே நீங்கள் போட்டது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேங்க்யூ சிவா சார். நீங்கள் வந்து ஒரு பெரிய இல்லை சார், உங்களை தான் தேங்க்யூ ஸோ மச் சார். இட்லி கடையில் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு, மறந்துடக்கூடாது யாரையோ, நீ எங்கே போனாலும் நீ யாரையோ மறந்துடக்கூடாது, எல்லாம் நீங்கள் வந்துடுவீங்க பட் மறந்துடுவீங்கன்னு சொன்னீங்க. நான் சத்தியமாக மறக்க மாட்டேன் சார். அந்த மாதிரி ஆள் இல்லை. உங்களோட பிளெஸ்ஸிங் எப்போவுமே வேணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெற்றி, சாரி என்னோடய கோஸ்டாரே நான் வந்து விட்டுட்டேன்.
இல்லை 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 சார், நிஜமாவே ஹீஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். எங்களுக்கு வந்து அதான் ரொம்ப பிளான்டாக போனதுனால எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஷூட்டிங் பீரியடே ஒரு வாரம் ப்ளஸ் ஒரு 2 டேஸ் தான் இருந்திருக்கும். அந்த நாளில் வந்து காலைல வருவோம், ஓகே ஷார்ட் எடுத்தான்னு சொல்லுவோம், போவோம், நடிப்போம், வருவோம். எங்களுக்கு பேசுகிறதுக்கு நிறைய டைமே இருந்ததில்லை. ஸோ பட் தெரிஞ்ச வரைக்கும் ஹீஸ் சச் அ பேஷனேட் அண்ட் வெரி ப்ரொஃபஷ்னல் அண்ட் சச் அ ஸ்வீட் பர்சன் டு ஆக்ட் வித். ஐ எம் ஸோ ஹாப்பி பேரிங் அப் வித் யூ அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஃப்யூச்சரில் கூட உங்களோட படத்துக்காகலாம் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ ஆஸ் வெல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கீப் லவ்விங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு வந்து சிவானந்தா, சுர்வனை சிவானந்தா ஒரு நாள் ஃபோன் பண்ணார். தம்பி ஒரு நல்ல படம், ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும், நீ டேரக்டரை பாரு, பிடிச்சிருந்தா பண்ணு அப்படின்னாரு. எல்லோரும் சொன்ன மாதிரி பயங்கர பிளான்டான ஒரு மனுஷன் அன்றைக்கி பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஜென்ரலாக நான் என்னுடைய நண்பர்கள்ட்டெல்லாம் ரொம்ப வருஷமாக சொல்கிறது உண்டு, பெரிய படம் எடுத்து அதாவது 4 கோடி 5 கோடி 10 கோடி அப்படிலாம் போய் தொலையாமல் சின்னதாக அதை பிளான் பண்ணிடா, நம்மளே பிளான் பண்ணலாம், இப்படி தான் சொல்கிறது உண்டு. ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு கட்டத்தில் தான் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன், நூடுல்ஸ்னு. அது ரொம்ப ஒரு குறைவான ஒரு 50 லட்ச ரூபா பட்ஜெட்டில் பண்ண படம். அது முதலீடு பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கான லாபத்தை அந்த படம் ஈட்டுனுச்சு. அதுக்கப்புறமாவும் நான் நிறைய பேர்கிட்ட டேய் இப்படி ஒன்று அப்படின்னா நிறைய பேர் ஒரு வீட்டுக்குள்ளேயே சூப்பர் இப்படி பண்ணீங்க லாபமாக எல்லாம் கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்தமாரி ட்ரை பண்ணவே மாட்டாங்க. மறுபடியும் பெரிய படம், பெரிய பட்ஜெட்டு, ரொம்ப லத்தாஜிக்காக ஸ்டார்ட் பண்ணி லத்தாஜிக்காக முடிஞ்சு அப்படி தான் நடக்கும். ஆனால் எங்களுக்கு நல்ல சம்பளம் தருவாங்க. இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, எப்படி எல்லாரும் சொன்ன மாதிரியே வந்து அட்வான்ஸ்டாக வந்து முன்னாடியெல்லாம் சொல்லிடுவார் இப்படி தான் பண்ண போகிறோன்னு. அதேமாதிரி அட்வான்ஸ்டாக பேமெண்ட்டையுமே கொடுத்துட்டாங்க, கம்ப்ளீட் பேமெண்ட்டையுமே. ஆமாம், அவ்வளோ கிளாரிட்டியாக அது பண்ணார். அப்புறம் உள்ளே போய் பார்த்தம்போது நிறையா இன்னும் சர்ப்ரைஸ் என்னென்னா, கவிதா பாரதி சாரோட ரைட்டப் அதில் இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சாரை வந்து மோர் தென் ஆக்டர், ரைட்டராக ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து வெற்றி பிரதர், அவரோட படங்களில் தொடர்ந்து நான் நிறையா படங்களில் நடிச்சிட்ருக்கேன். அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன்லேயே இப்போ இது நடிச்சிட்ருக்கும்போது இன்னொரு படம் அவங்க ப்ரொடக்ஷன்லேயே பண்ணுறேன். அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் சரவணன் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியும், ஓ அண்ணன் நீங்களும் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு இருந்துச்சு. இப்படி நிறைய பேர் ஒருத்தர் பார்த்துக்காமலே ஆனால் வெல் பிளான்டாக ஒரு படத்தை முடித்து அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பேர் வாங்குறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக இப்படி பிளான் பண்ணி கரெக்டாக பட்ஜெட்டில் எடுக்கும்போது நிச்சயமாக அது பொருளாதார ரீதியாகவும் பெரிய வெற்றி அடையும். நல்ல படத்தை பிளான் பண்ணி பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப கரெக்டாக எடுக்கிறதுங்கிறது ரொம்ப வெகு சில டேரக்டரில் சாரும் ஒருத்தர். அவர் கூட நான் நடிக்கிறேங்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றி படமாக்கி கொடுக்கணும்னு உங்கள் எல்லாத்துட்டையும் வேண்டி விரும்பி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அப்புறம் ஆரோ பிரதர், அவர் கூட நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் நடித்தேன். அதுக்கப்புறமா இப்போ தான் பார்க்குறோம். அவர் வந்து அடுத்தடுத்து நிறைய நல்ல படங்கள் பண்ணணும்னு நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். அதேமாதிரி வெற்றி பிரதருக்கும் நிறைய நல்ல படங்கள் கிடைக்கணும். அப்புறம் பிரிகேடி அவங்களுக்கும் நிறைய நல்ல படங்கள் கிடைக்கணும். இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நிறைய நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு பர்ஃபார்மராக வந்து ஒரு படம் பண்ணும்போது நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ரோல் எடுத்து அது நம்ம மெனக்கெட்டு நடிக்கும்போது பேக் ஆஃப் த மைண்ட் எனக்கு ஒரு இது இருக்கும், இதில் என்னெல்லாம் வரும் என்னெல்லாம் வராது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி எந்த டவுட்டுமே தயால் சார் படத்தில் வரவே வேண்டாம். ஏன்னா ஷூட்டிங்க்கு கூப்பிடும்போதே அன்றைக்கி எத்தனை காஸ்டியூம் சேஞ்ச் வரைக்கும் சொல்லி தான் கூப்பிடுவார். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இத்தனை வருஷத்தில் இத்தனை படங்களில் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னா, ஈவன் ஃபார் த ப்ரொமோஷன்ஸ், படத்துக்கு ஷூட்டிங்க்கு டேட் வாங்குற மாதிரி டேட் அனுப்புகிற மாதிரி இதுக்கும் ரொம்ப கிளாரிட்டியோட கேலண்டரில் மார்க் பண்ணி எனக்கு அனுப்பிச்சார். வியந்துட்டேன் நான். அது அனுப்பிச்சிட்டு பின்னாடியே ஒரு வாய்ஸ் நோட், நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும், சப்போர்ட் பண்ணியே ஆகணும், உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த படம் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகணுன்னா அவர் இன்னொரு வாட்டி வேறு லாங்குவேஜ் போய் படம் பண்ணணுன்னே யோசிக்கக்கூடாது. தமிழ்லேயே இன்னும் நிறைய 50-100 படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்தளவுக்கு இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆஸ் டெக்னீஷியன் அண்ட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் ஆஃப்டர் ஃபினிஷிங் த ஃபில்ம், ஹவு டு யூ ஃபீல் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ரெட்ரோஸ்பெக்ஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் தட் ஐல் பி ப்ரவுட் ஆஃப். இப்போ மட்டும் இல்லை, மேபி வென் ஐ ஃபினிஷ் மை கரியர், வென் ஐ லுக் பேக் அட் மை ரெப்பர்ட்டுவர் அண்ட் சே, ஓகே, தீஸ் ஆர் த ஃபில்ம்ஸ் ஐவ் சீன், ஐவ் ஒர்க்ட் ஆன். ஐ வாண்ட் டு பி ப்ரவுட் ஆஃப் எவ்ரி சிங்கிள் ஃபில்ம். ஸோ இது வரைக்கும் நான் பண்ணது எல்லா ஃபில்மும் am I proud அப்படின்னு கேட்டால் ஐ எம் நாட் ஷுர்.
but there are certain films I'm very proud of. So this is one such film. This is a film that I'll be very, very proud of for being a part of it. Just cliched எல்லாரும் சொல்கிற விஷயம் இல்லை, but of course when you work on a content and also when you work with a director who wants to make films because he cares for the art form, not because he needs to make one more film, அப்படிலாம் தாண்டி அவரோட focus is always on making a great film. A film எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு படம் பண்ணுறது தான். ஸோ எங்களோட இனிஷியல் கான்வர்சேஷன்ஸ்லேருந்து we were not talking about how to make a song, இந்த பாட்டு எப்படி வைரல் ஆக்குறது, இது எப்படி ட்ரெண்டிங் ஆக்குறது. there was no conversations like that. இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி பாட்டு வேணும், வாட்ஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் சாங் we can do for the situation. சேம் திங் வித் த ஸ்கோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே he gave me like a big flow chart. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி. ஸோ படத்தோடைய மியூசிக்கல் ஃப்ளோ எப்படி இருக்கணும்ன்ட்டு he gave me a flow chart of the dynamics of music, ஸ்கோர் இங்கே எப்படி இருக்கலாம், அதெல்லாம் கொடுத்துட்டு he gave me the freedom. He said this is just a blueprint that I made, பட் இதை நீங்கள் படிச்சுட்டு இதை நீங்கள் மறந்துடுங்க, do whatever you want அப்படின்னு தான் சொன்னார். ஸோ I really enjoyed working with you and I'm so glad I'm a part of this film, and this is a very, very honest and a sincere approach, and congratulations to everybody who's been part of this film. And I know just like me, all of you are in this film for the content and for what you get to do in this film. I know we all know that we don't get to do this in all the films, so congratulations to everyone, and I wish everyone the best and hope you all connect to this film. Thank you. எல்லாருக்கும் காலண்டரில் அந்த டேட்டை வந்து குறித்து கொடுத்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட ப்ரொடியூசரு நீங்கள் ஒருத்தர் பெரிய நடிகர் ஆக்கியிருக்கீங்க, அவங்க 2 பேருக்கும் அந்த டேட்டை குறித்து குடிக்க மறந்துட்டீங்களா, இல்லை அப்படிப்பட்டவரை போஸ்டரில் இவ்வளோ பெருசு போட்டிருக்கீங்க, இங்கே வரமாட்டாருன்னு தெரிஞ்சு அந்த 2 லட்சம் ரிட்டர்ன் கொடுத்ததுனால போஸ்டரில் போட்டிருக்கீங்களா? இங்கே ஒரே நிமிஷம் மைக் ஹலோ. ஓகே, இல்லை அப்போ அது இல்லை சார். என்னென்னா இந்த மொரிஷியஸ் ஷூட் வந்து சப்சிடி பேஸ்டு ஷூட்டு. அவங்க வந்து ஒரு டைம் லைன் கொடுக்குறாங்க, இந்த டேட்டுக்குள்ளே இந்த ஷூட்டை ஜூன் 5க்குள்ளேயே ஜூன் 10க்குள்ளேயே முடிச்சே தீரணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நோட்டீஸ் அவருக்கு வந்து இந்த இன்டிமேஷன் அவருக்கு வந்ததே வந்து 20 நாளைக்கு முன்னாடி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவர் வந்து இந்த ப்ரெஸ் மீட்லாம் அரேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே மொரிஷியஸ் ட்ராவல் ஆகிட்டார். இன்ஃபேக்ட் நான் 30ஆம் தேதி ரேகாவுக்கு தெரியும், 30ஆம் தேதி இதை பண்ணலாம் ரங்கராஜ் பாண்டே கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படின்னு யோசித்தோம். நாங்கள் பிஆர்ஓ யுவராஜ் கூட பேசணும், பட் அவருடைய ஸ்லாட்டாக இருந்ததால் எங்களுக்கு அது புக் பண்ணி வந்தால் எங்களுக்கு கிடைக்கல. அதாவது 2 லட்சத்துக்கெல்லாம் முகம் கிடையாது, அந்த இடத்துல இருக்க வேண்டிய முகம் அது. உங்களுக்கு வந்து அவர் ஒரு 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 அரசியல் பேசுகிறப்போ ஒரு சில அரசியல் அவர் பேசுவார்ல, ரங்கராஜ் பாண்டே பேசுவார்ல, அரசாங்கத்துக்கு சார்பாக ஒரு அரசியல் பேசுவார் இல்லைங்களா, அந்த கேரக்டராக இருக்கார் படத்தில். அவர் ஒரு மெயின் கேரக்டர் அவர். அப்போ அவர் பேசுகிறப்ப வர கோபம் வந்து உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் அவரே கேஸ் பண்ணது. இல்லை கண்டிப்பாக 15ஆம் தேதி வருவார், உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கொடுப்பார். சார் டேரக்டர் சார், இந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு, அது நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக அதை வச்சிங்களா, அதாவது ஃபேமஸான அந்த டைட்டிலுங்கிறதுக்காக வச்சிங்களா? இல்லை ஒரு இப்போ ஆடியன்ஸ் வந்து அந்த கதை தான்ட்டு வந்து அது இல்லைன்ட்டு டைவெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்லை சார், இப்போ சிறை அப்படின்னு ஒரு படம் நம்ம சக்தி சார்து, ஆர்சி சக்தி சார்து இருந்தது, அதே திரும்ப சிறைன்னு வந்துச்சு, இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. ஒரு 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 ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை அப்ரோச் பண்ணுறப்ப, நான் பார்க்கணுன்னு டிசைட் பண்ணுறப்ப ஒரு டைட்டில் ரொம்ப முக்கியமாகுது, ஒரு இன்வைட்டிங்கான ஒரு விஷயமாகுது. எனக்கு வந்து பரபரப்புக்காகலாம் நான் வைக்கலை, எனக்கு வந்து இந்த படத்துக்கு லக்ஷ்மிகாந்தன் கொலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான டைட்டில். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் பேட்டர்ன் ரைட்டிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஆல் இண்டியா பேட்டர்ன் ரைட்டிங்கில் இந்த டைட்டிலை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன். என்றைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணுன்றப்ப எனக்கு இந்த படத்துக்கு அது ரொம்ப ஆப்டாக பட்டுச்சு. ப்ளஸ் ஒரு இன்வைட்டிங் டைட்டிலாக ஃபீல் ஆச்சு எனக்கு, அவ்வளோதான். டேரக்ட் சார், இங்கே சார் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது படத்தில் ஒரு டைலாக் வச்சுருக்கோம், அது ரொம்ப இக்கட்டான டைலாக் அப்படின்னு சொன்னீங்க. அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகலாம், திருடனோட பையன் திருடன் ஆகக்கூடாதா கேட்டீங்க. திருடனை விட அரசியல்வாதி கேவலமானவனா? ஏன்னா இப்போ வந்திருக்க புது ஆட்சியில் எல்லா அரசியல்வாதியும் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். எல்லா அரசியல்வாதிக்கும் மக்கள் தான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ கேவலமானவனையாக கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது திருடனை விட கேவலமானவனா? ஓகே சார், இதுக்கான பதில் சூப்பர், நல்ல சிறப்பான கேள்வி. விஷயம் என்னென்னா சார்,
ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய நியாயத்தை பேசுகிறப்ப நம்ம என்ன பேசுவோம்னா, நமக்கு எது சரியான நியாயமோ, டேய் அவன் அடிக்கிறான் நான் அடிக்கக்கூடாதா அப்படின்னு பேசுவோம். அரசியல்வாதியோட போய் அரசியல்வாதி அவரும் திருடன் ஒரு திருடன் பேசுவான். ஸோ இந்த டயலாக் எழுதுறது ஒரு திருடனுடைய பர்ஸ்பெக்டிவ் நம்ம எழுதியிருக்கோமே தவிர என்னுடைய கருத்து கிடையாது, கேரக்டருடைய கருத்து அது. நான் சொல்லலை, கேரக்டர் அப்படி சொல்லுது. அந்த கேரக்டர் வந்து என்ன ஃபீல் பண்ணு, ஒரு அரசியல்வாதி ஆகிறப்ப திருடன் ஆகக்கூடாதா அப்படின்னு அந்த கேரக்டர் பேசுது. ஸோ எப்போவுமே ஒரு எழுத்தாளனுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், நான் இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அது என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் ஆகிடுமோன்றது பயம் இருக்கக்கூடாது. கேரக்டர் என்ன பேசணுமோ அதை பேசணும். ஸோ இதில் மாறன் தான் அந்த கேரக்டர். ஸோ மாறன் வந்து எந்த கட்டத்தில் இருப்பாருன்னா, இவனை எப்படியாவது சார் இவனன்னா அறிவுமதின்ற கேரக்டரை எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி இவனை திருடனை ஆக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பார் அவர். இவன் வந்து அவன் லாக் ஆகிருப்பான் ஆல்ரெடி. இவனை எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி அவனை அப்போ நான் எது வேணால் சொல்லுவோம்ல, மச்சான் நீ ஒரு நாள் தானடா நம்ம ஜென்ரலாக பேசுகிறப்ப நிறைய விஷயங்களை சொல்லுவோம்ல, ஒரு சின்ன பொய்களை சொல்லுவோம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, நிறைய தத்துவங்களை சொல்லுவோம், அந்த தத்துவங்களில் லாஜிக்கே இருக்காது. அது மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த கேரக்டரோட பர்ஸ்பெக்டிவில் அது ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு விஷயம் சார். கரெக்ட் சார். நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க கான்ட்ரவர்சி வேண்டாம், கான்ட்ரவர்சி பேசினா தப்பாயிடும்ட்டு. ஆனால் நீங்கள் எடுக்கிற படம் எல்லாமே கான்ட்ரவர்சியோட டைட்டிலோட தான் வருது. எதனால மக்களை வந்து என்ன பண்ண போகிறீங்க? எதை பற்றி சொல்லுங்கள், எந்த இதில் கான்ட்ரவர்சி சொல்லுங்கள்? டைட்டிலும் சரி, படத்தில் வந்து நீங்கள் உள்ள டைலாக்கும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேனரில் வந்து புரட்சித்தில் எம்ஜிஆரோட புதிய கட்சி அமைப்புன்னு போட்டு பண்ணிருக்கீங்க. அதுதான் கேட்குறேன். அதான் ஒரு விஷயம், இதில் கான்ட்ரவர்சின்ற விஷயமே கிடையாது. அதான் என்னென்னா காலத்தோட குறியீடுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. என்றைக்கு இது நடந்துச்சு அப்படின்னா அக்டோபர் 17 சார், அது ஏடிஎம்கே ஆரம்பிச்சது சார். அக்டோபர் 17 1972. ஸோ ஒருத்தவனை தூக்கில் போடுறாங்க. எனக்கு வந்து அந்த தூக்கில் போடுறப்ப அந்த தூக்கில் போடுறதுக்கு பேரலாக ஒரு ரேடியோ நியூஸ் வேணும். ரேடியோ நியூஸ் சொல்கிறப்ப நான் தமிழ்நாட்டில் வந்து அக்டோபரில் நடந்த 72 அக்டோபரில் நடந்த முக்கியமான நிகழ்வு என்னன்றப்ப எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி கலைஞர் வந்து 15ஆம் தேதியோ 14ஆம் நாளோ எக்ஸ்பெல் பண்ணாங்கன்ற விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது வரும். அதன் பிறகு எனக்கு அடுத்தது கிடைச்ச நியூஸ் என்னென்னா, மெக்சிகோவில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கு. அதில் 272 பேர் செத்து போயிருக்காங்க. அன்றைக்கி அந்த அக்டோபர் 17 செத்து போயிருக்காங்க. 16ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, 17ஆம் தேதி. ஸோ எல்லாமே வந்து ஒரு நியூஸாக படிக்கிறப்ப ஓகே இந்த நாளில் இந்த விஷயம் நடந்துச்சுன்றது பதிய வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு ஒரு குறியீடு, அவ்வளோதான் சார், நாள் குறியீடு சார். தயால் சார், அதே மாதிரி படத்தில் டக்கு புக்குன்னு தர்புகா சிவா பாட்டெலாம் போடல, நான் அப்படி கேட்கல அப்படிலாம் சொன்னீங்க. நான் ஒரு சீன்லேயே இந்த ட்ரெய்லர் மாதிரி காட்டினதில் எங்களை உட்கார வச்சுட்டீங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் எல்லா படத்துலையுமே கரெக்டாக அந்த பெட்ரூம் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப அழகாக எடுப்பீங்க. இப்படி ஒரு க்ரைம் இந்த மாதிரி படத்தில் எப்படி அந்த மாதிரி சீன் யோசிக்கிறீங்க? சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன், அதுதான் கேட்குறேன். எப்படி அதை யோசிக்கிறீங்க? நான் எல்லா படமும் பார்த்துருக்கேன். உங்களுக்கு வரலட்சுமி நடித்த படம், அந்த படம் மாருதி கிளுகிழுப்பாக இருக்குன்றீங்களா? இல்லைன்றீங்க. ஆனால் பாட்டில் கிளுகிழுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க சார். 2 விஷயம் சார், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். படம் பார்த்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே தான் உட்காந்துருக்கார், அதை இருக்கார் பாருங்க, குமார் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார். என்ன கேட்டார்னா, படம் பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட் ஆகி சார் செம்ம சார் நீங்கள் கீழ்ச்சிட்டிங்க சார் அதெல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை என்ன கேட்டார், சார் அவ்வளோ குத்துனா ரத்தம் வராதா சார்? சார் இவ்வளோ படம் எடுக்கிறேன், ரத்தம் வராதுன்னு எனக்கு தெரியாதா சார்? ரத்தம் வரும், அந்த இடத்துல குத்துனா இவ்வளோ ரத்தம் பீறிட்டு வரும்னு எனக்கும் தெரியும். என் படத்தில் நான் ரத்தம் காமிக்க மாட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் ஒரு அளவுகோல் வச்சுருக்கேன், ஸ்கேல் வச்சுருக்கேன். செக்ஸ் இவ்வளோ தான் காமிக்கணும், வயலன்ஸ் இவ்வளோ தான் காமிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கத்தியால் குத்திருப்பார். இவரே வந்து கேட்டார், சார் கையில் ஏதாவது ஒன்றுமே வேணாம் சார், இதெல்லாம் என்ன நீங்கள் குத்துனீங்கன்னு மக்களுக்கு கன்மையாக இருக்கும். என் படத்தில் எனக்கு வேணாம். எனக்கு சென்சார் ஆஃபீஸர்ஸ் எப்போவுமே ஒரு சப்போர்ட் இருக்கும் சார். அவங்க படம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த இடம்லாம் கட் பண்ணணும், ஆனால் நாங்கள் கட் பண்ண, ஏன்னா நீங்கள் சொல்ல வர விஷயம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படின்னா ஒரு பேலன்ஸ்டான படமாக இருக்கணும். அந்த ரத்தம் அந்த ரத்தம் தோய்ந்த அந்த கைகள் தான் என் படத்தை எலிவேட் பண்ணணும்னு எனக்கு தோணலை. அதேமாதிரி தான் செக்ஸ் ஆர் காதல் அந்த விஷயத்துலையும் அது எவ்வளோ ஒரு ஸ்கேலில் என்ன அளவில் காமிக்கணுமோ அதை மட்டும் காமிக்கணும்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் இந்த போஸ்டரை பற்றியும் ஒரு கேள்வி. இப்போ விஜய் காலமாக இருக்குது, மாண்புமிகு விஜய் காலமாக இருக்குது. எம்ஜிஆர் கலைஞர் 2 பேரையும் போட்டீங்க, உங்கள் பீரியட் கதைன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இவ்வளோ மீடியா வந்திருக்கோம், டெய்லி பேப்பர்லேயும் நிறையா டெய்லி பேப்பர்ஸ் இருக்குது. நீங்கள் தினமணியை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, என்ன ரீசன்? இல்லை, எனக்கு இதுலேருந்து எடுத்தது சார், அது நெட்லேருந்து எடுத்தது. அதில் ரொம்ப இது நான் க்ரியேட் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் வந்து தேடணும் எந்த நியூஸ் பேப்பரில் வந்து அது ப்ராமினன்ட்
ப்ராமினண்ட்டாக எதில் அது வந்துருச்சு அப்படின்னு போய் பார்த்தப்ப தினமணி இது மட்டும் தான் எனக்கு கிடச்சிது. அதர்வைஸ் எனக்கும் தினமணி அப்படி ஒரு கேள்வி. ஹீரோ சார், வெற்றி சார், அவ்வளோதான். எல்லாரும் ஹீரோயின் வந்து எங்களுக்குள்ளார பேசுகிறதுக்கு நேரமே இல்லைன்னு சொன்னால் ஹீரோஸ் வந்து வருத்தப்படணும். நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கீங்க இந்த லொக்கேஷனில். அப்புறம் அடுத்த படத்துக்கு கால் ஷீட் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அவருக்கு? இல்லை, யாருக்குமே பேசுகிறதுக்கு டைம் இல்லையே. மொத்த படமே 20 நாள் தான் எடுத்திருக்காங்க. அதில் 4 நாள் வந்துட்டு போகிறோம். சார் ஒரு நாள், சாரெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே ஷூட்டிங் ஸ்பாட்டில். அது பிளான்டாக நடந்ததுனால கரெக்டாக ஆர்கனைஸாக பண்ணார். நான் எதுவும் பிளான் பண்ணல. டைரக்டர் சார், ஜெயகாந்தன் ஒரு நாவலில் சொல்லுவார், இந்த மாதிரி கொலைக்கு கொலை ஆகாதுன்னு சொல்லி. அது முடிவாக சொல்லியிருப்பார். நீங்கள் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லை, எனக்கு வந்து எப்படின்னா என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் கேட்டிங்கன்னா கொலைக்கான இது மரண தண்டனைன்றதை வந்து நான் வந்து எதிர்க்கிறேன். என்னுடைய பர்ஸ்பெக்டிவ், நான் அதை திணிக்க விரும்பலை. என்னுடைய பார்வை அது. என்னுடைய பார்வையும் அதில் சொல்லியிருக்கேன். ஆப்போசிட்டில் மரண தண்டனை கரெக்டுன்னு சொல்கிறவங்களுடைய பார்வையும் சொல்லியிருக்கேன். என் படத்தில் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்றதுக்காக நான் நினைக்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது. நான் வந்து அதை ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். எது சரி எது தவறு அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஐ மீன் 2 ஆர்குமெண்ட்டையும் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணுங்க தவிர நான் ப்ரொடியூசரு, நான் டைரக்டர்ன்றதுக்காக நான் நினைக்கிற விஷயத்தில் திணிச்சு தான் சரின்னு நான் சொல்ல விரும்பல. இன்ஃபேக்ட் எண்டில் அதை தான் நான் சொல்கிறேன். இதில் சரி தப்புன்றது வந்து 17th செஞ்சுரியில் மரண தண்டனை ஆரம்பித்த காலத்துலேருந்தே இருக்குது. உங்களுடைய குரல் எது இருக்கோ அதை நீங்கள் பதிவு செய்யுங்க. அந்த பதிவுக்கு அந்த குரல் தான் உரிமைக்கான ஒரு மாற்றத்துக்கான ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் படத்தை முடிச்சிருப்பேனே தவிர எங்கேயுமே நான் வந்து அதை என்னுடைய கருத்து இது நீங்கள் கேளுங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை சார். நான் பிரிகிடா, இவ்வளோ நேரம் பேசின யாருமே இந்த லட்சுமிகாந்தன் யார், கொலை பண்ணது யார், உண்மையிலே குற்றம் சாட்டப்பட்ட வெளிநீர் யாருன்னு சொல்லலை. அவங்களாம் அந்த கூட்டத்தில் இருக்காங்களா? உங்களுக்கு கதை தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை சார், அது சொல்லக்கூடாது. படம் நீங்கள் பார்க்கணுன்றது தான் வந்து இங்கே பிளானே. ஸோ அதனால் அதை வந்து என்னால் ரிவீல் பண்ண முடியுமான்னு தெரியல டேரக்டர்கிட்ட கேட்காம. ஸோ அதனால் யார் இந்த லக்ஷ்மிகாந்தன், என்ன கொலை வழக்கு, அதுதான் டைட்டிலே, அதுதான் கதை. அதனால் எங்களால் அது சொல்ல முடியல. இப்போது நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுக்கு ஆக்சுவலாக இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய கரெக்ட் பர்சன் டைரக்டர் தான் நினைக்கிறேன். ஸோ யா, இதுதான் ஆக்சுவலாக கரெக்ட் தானே சார்? படம் வெற்றி சார், வெற்றி சார் இங்கே தேங்க்யூ சார். டேரக்டர் வந்து நிறைய பேர்கிட்ட கதை சொல்லணும்னு சொன்னார். நீங்கள் உங்ககிட்ட கதை சொல்லும்போது எந்த இடத்துல நீங்கள் கன்வின்ஸ் ஆனீங்க? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய நடந்த விஷயம். எதில் நீங்கள் கன்வின்ஸ் ஆனீங்க? இல்லை, கன்வின்ஸ் ஆனது வந்து அவர் சொன்னார்ல, அந்த பாயிண்ட் தான். தூக்கு தண்டனை கரெக்டாக தப்பா அது ஆடியன்ஸ் கிட்ட நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொன்னது தான் கன்வின்சிங் பாயிண்ட். உங்களோட கருத்து? என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து தவறு. தூக்கு தண்டனை தேவையில்லை. அவங்கள வேறு மாதிரி திருத்தலாம், வேறு மாதிரி பாடம் சொல்லி கொடுக்கலாம். அவர் சொன்ன மாதிரி அவனுக்கு ஏன் அந்த மனநிலை கொடுக்குற அப்படின்ற கேள்வியை நம்ம முன் வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். டைரக்ட் சார், நீங்கள் பேசும்போது இன்னொன்று சொன்னீங்க, நான் பெரிய ஹீரோக்கள் கிட்ட போய் டைம் டேட் வாங்க முடியாதுன்னு. பெரிய ஹீரோக்களை ஃபிக்ஸ் பண்ணுறது கதைகளா இல்லை பட்ஜெட்டா இல்லை பிகு பண்ணுறாங்களா இப்போ இருக்க ஹீரோக்கள்? சார், எனக்கு உண்மையில் அதுக்கான பதில் சரியாக சொல்ல தெரியல. எனக்கு ஒரு பெரிய பத்திரிகையில் நான் கொண்டால் பாவம் டைமில் என்னை கேட்டாங்க, நீங்கள் வந்து கமலஹாசன் ரஜினிகாந்துக்கெல்லாம் இப்போ கதை கேட்டால் சொல்லுவீங்களா அப்படின்னு. ஓகே ஓகே சார், அப்படி கேட்டப்போ நான் சொன்ன பதில் ஒன்று தான். என்னென்னா, நான் ஒரு கதை எழுதுவேன். எனக்கு அந்த கதையில் வந்து கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சூட்டபிள் ஆச்சுன்னா அவங்களுக்கு போய் சார் இந்த கேரக்டர் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். இப்படியாப்பட்ட இயக்குனர் தானே தவிர நான் ஒரு ஹீரோவுக்கு கதை எழுதுகிற இயக்குனராக என்னால் பார்க்க முடியல சார். என்னால் எழுத முடியுமான்னு தெரியல. அதனால தான் நான் சொன்னேன், என்னை ஒரு பெரிய யூடியூபர் வந்து இந்த கதையை கேட்டுட்டு சார் தான் என்னை கனெக்ட் பண்ணி விட்டார். இப்போ போயிட்டு ஒரு ஹீரோ கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொன்னப்போ நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு முடியாது, எனக்கு அந்த பொறுமையும் கிடையாது, எனக்கு நல்ல ஆக்டர் வேணும், நான் வந்து என்னால் வந்து அவங்க சொல்கிற விஷயங்களை கன்வின்ஸ் பண்ண அப்படி பண்ண முடியாது. நான் ஒரு வாட்டி ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுப்பேன், அதில் என்ன டவுட் இருக்கோ கேட்டுருணும், கேள்வி கேட்ட பிறகு எனக்கு பதில் சொல்ல தெரிஞ்சால் பதில் சொல்ல தெரியுமா, இல்லாட்டினா நீங்கள் சொன்னது சரியாக இருந்தால் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வெற்றி சார் நிறைய இடத்துல எனக்கு டைலாகில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் சொன்னார். அந்த விஷயங்களை நான் கன்வின்ஸ் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். பிரிகேடா கூட 2-3 இடத்துல சார் இது எப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கன்வின்ஸ் ஆனால் ஒத்துக்கிட்டேன். எனக்கு எது சரியானு படுதோ அதுதான். அதன் பிறகு ஒரு 3வது லேயர் வரைக்கும் நான் ஆர்குமெண்ட் வச்சுக்க மாட்டேன் சார். இல்லை சார் இதை கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுடுவேன்.